இடம் 3 இடம் பிடிக்கிற வீரர்களுக்கு வந்து அரசு துறையில வேலை வழங்கப்படும். அதே மாதிரி வளையங்குளத்துல இன்னொரு பெருமளவு இருக்கு. மதுரைக்கு பேர் போனது மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூ வந்து அதிகமான விளைச்சி வந்து நம்ம வளையங்குள பகுதியில் தான் இருக்கு. தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் மல்லிகைப்பூ பதப்படுத்தும் தொழிற்சாலை திருப்பணத்தில் நாங்கள் கொண்டு வருவோம் கண்டிப்பா. அதே மாதிரி இங்க நிறைய குறைகள் இருக்கு. கல்வி நிலையில பாத்தீங்கன்னா நடுநிலை பள்ளியா இருந்திருக்கு, இப்ப மேல்நிலை பள்ளியா இருக்கு. உயர்நிலை பள்ளியா வந்து இன்னும் மாத்தாம இருக்காங்க. எங்களை கோரிக்கை நான் வைக்கிறோம், நீங்க மாத்துங்க. இல்ல நாங்க வந்து அப்புறம் கண்டிப்பா இங்க உயர்நிலை பள்ளியா கொண்டு வந்துருவோம். மேல்நிலை பள்ளியா கொண்டு வந்துருவோம். அதே மாதிரி பள்ளியில வந்து ஒரு சுகாதாரமற்ற ஒரு கழிப்பறையா இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு கழிப்பறை வசதி கூட இங்க சரியா அந்த அரசு துறையால செஞ்சு கொடுக்க முடியல. அவங்க நினைச்சா ஒரு நாள் அந்த பண்ணி கொடுத்துடலாம், அது கூட அவங்களால சரியா செஞ்சு கொடுக்க முடியல. அதையும் நாங்க எங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம், தமிழக வீட்டுக்கு ஆட்சி வந்ததுக்கப்புறம் கல்விக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு விளையாட்டு மைதானம் கூட இல்லாம இருக்கு. அந்த விளையாட்டு மைதானத்தை தகுந்த இடத்துல வந்து ஏற்படுத்தி கொடுப்போம். அதே மாதிரி வேளாண்மை உணவு அது வந்து முறையா வந்து அந்த தொழிற்சாலை வந்து பண்ணாம இருக்காங்க, அதை முறைப்படுத்தப்படணும். வளைகுடா மக்களுக்கு ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சாலையோர பிரச்சனை நிறைய இருக்கு. சாலையோர வியாபாரங்கள் நடைபாதையை அமைச்சு கொடுக்காம இருக்காங்க. நிறைய மனு கொடுத்தாலும் மனு குப்பையில தூக்கி போட்டுருவாங்க போல. அதெல்லாம் ஒன்றும் சரி பண்ணாம இருக்காங்க. எங்க ஆட்சி வந்தது அப்புறம் சாலையோர நடைபாதை அமைச்சு கொடுக்கப்படும். சாலையோர வியாபாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு அவங்களுக்கு முறையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். வளைகுடா மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். தளபதிய எல்லாமே சினிமால பார்த்து எல்லாமே ரசிச்சிருந்திருப்பீங்க. அந்த காலத்துல இருந்து அவரோட படங்கள் 33 வருஷமா அவர் சினிமா துறையில உச்சத்துல இருந்து வந்திருக்காரு. இப்ப அவர் அந்த சினிமா துறையை அவர் விட்டுட்டு வர்றாருன்னா தன்னை வாழ வச்ச மக்களுக்காக தான் வந்திருக்காரு. தன்னை வாழ வச்ச இவ்வளவு உயரத்துல தன்னை வாழ வச்ச மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசனம் செஞ்சு கொடுக்கணும். ரசிகரா இருந்து அழகு பார்த்தவங்க தொண்டனாக்கி அழகு பார்த்திருக்காரு. அப்படின்ற ஒரு காரணத்தால அவர் வந்திருக்காரு. நிறைய கட்சி ஆண்ட கட்சி ஆளு கட்சியெல்லாம் இருக்கு. 75 வருஷம் ஆண்ட கட்சி, 60 வருஷம் ஆண்ட கட்சி எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க. ஆனா எந்த வாக்குறுதியும் ஏற்படுத்த மாட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 77, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு பிறகு ஒரு நல்லாட்சி தமிழகத்தில் நடக்கல. அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் நல்லாட்சி வந்து அவங்க கொடுக்கல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் இருக்கு. எந்த இடத்துல போனாலும் பெண்களுக்கு நம்ம செய்தி எடுத்து பார்க்குற டெய்லி நியூஸை போட்ட